ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். காலேஜ் படிக்கிற பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, என் பாப்பாவோட படிக்கிற பொண்ணு. அதுக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் தைச்சி அமுச்சு விட போகிறேன் அப்படின்னு. அந்த பொண்ணுக்காக 1500 அமுச்சிருந்தாங்க. அதாவது 1300 நான் 200 போட்டு 1500 நான் அமுச்சு விட போகிறேன். அதாவது என் தங்கச்சி 500. நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தவங்க வந்து 500, ஒருத்தவங்க 200, ஒருத்தவங்க 100 தம்பியோட அக்கௌண்ட்டு போட்டிருந்தாங்க. சரி, வெறும் 1300 அனுப்பாட்டி என்ன, 200 என்னோடய காசு போட்டு 1500 ரவுண்டாக அனுப்ப போகிறேன். இதை வச்சு இதுக்கு ஃபேண்ட்டு சால் என்ன வேணுமோ அந்த பொண்ணை வாங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ நான் தச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் வந்து என் பொண்ணுக்கு தைக்கிற மாதிரியே பொறுமையாக அழகாக தைச்சிருக்கேன். நான் போன வாரமே தைச்சி கையில் கொடுத்து விட வேண்டியது. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து என்னால் சுத்தமாக தைக்க முடியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தனால சுத்தமாக தைக்க முடியல. இப்போ வியாழக்கிழமையோட காலேஜ் முடியுது. அதனால் இன்றைக்கி நைட்டு கொரியர் அனுப்பிச்சி விட்டா நாளைக்கு சாயந்தரம் போயிடும். வியாழக்கிழமை கடைசி நாள் அந்த பொண்ணு கைக்கு இந்த ட்ரெஸ்ஸும் இந்த காசும் அந்த பொண்ணு கைக்கு கிடச்சிடும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு யாராச்சும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரேஷன் அரிசி சாதம் சாப்பிட்டுட்டு அந்த காலேஜ் படிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கு. மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களால் முடிஞ்சால் அம்மா அப்பா சரியில்லை, அம்மா மட்டும்தான், அம்மா வீட்டு வேலை இது மாதிரி போய் கூலி வேலைக்கு போய் தான் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. நம்மளால் ஒரு முடிஞ்ச உதவி, ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு 50-100 உண்டியலில் போடுவோம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு செய்ய மனசு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தம்பி அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். இது 300 அமுச்சு விட்ருந்தாங்க. 200 என்னோடது போட்டு, ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் இதெல்லாம் போட்டு தைச்சிருக்கோம். அதனால வெறும் 200 தான் நான் அமுச்சு விட்றேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பியூர் காட்டன் அம்பர்லா சுடிதார். நல்ல கிராண்டாகவே இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல லாங் டாப் பாருங்கள், லாங் டாப். கை வந்து எல்போ வரைக்கும் இருக்கும். கை வந்து கீழே வரைக்கும் வராமல் எல்போ வரைக்கும் கை வச்சுருக்கேன். இது லேஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதோட தைக்கிற வீடியோலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி மொத்தமாகவே உங்களுக்கு ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு அந்த பொண்ணு கொரியர் அனுப்பிச்சி விட்றலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பியூர் சாஃப்டான காட்டன் கிளாத்து. இது தைக்கிறதுக்கு 2.5 மீட்டர் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து குட்டையான பொண்ணு தான், அதனால் வந்து கையும் எல்போ வரைக்குன்றதுனால தாராளமாக பற்றிக்கிச்சு. இதே இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா பத்தாது. கீழேயும் இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி கொடுத்து கைக்கும் கொடுத்து இங்கே தர்மாக்குள் பால் வச்சு ரெடிமேடில் டிசைன் பண்ண மாதிரி பண்ணி சைடில் வந்து லேஸ், ஒயிட் லேஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து இது ஓப்பன் டாப். இது வந்து ஓப்பன் டாப் பிளைனு. இதுக்கு வந்து இங்கே நடுவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நெட்டட், இது உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து இந்த நெட்டடு கிளாத்து மேலே வச்சு இந்த பட்டன் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து செக்குடு கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் மாதிரி லைட்டாக. அதை எடுத்து பட்டன் வச்சுருக்கேன். கை வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் வச்சுருக்கேன், இந்த முழங்கைக்கு கீழே வர மாதிரி வச்சுருக்கேன். மற்றபடி இது வந்து போட் நெக்கு. இப்போ இருக்கிற பிள்ளைங்க போட் நெக் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் தைச்சிருக்கேன். கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழெல்லாம் நான் எதுவும் பண்ணலை, அப்படியே தான் விட்டுட்டேன். கைக்கும் நெக்குக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குமே ஒயிட் கலர் ஃபேண்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டுக்கும். அடுத்து பார்க்கலாம். இது வந்து காஸ்ட்லியான கிளாத்து தான். மீட்ரு வந்து 250 1.5 மீட்ரு வாங்கினோம். இது வந்து மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே நெட்டடு தான். அதே இது கைக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த லேஸ் வந்து மேலேயும் கீழேயும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து
பட்டன் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கிராண்டாக வெளியில் போட்டுக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸு தான் இது. இது நல்லா வந்து சைனிங் மெட்டீரியல். அட்லீஸ்ட் வெயிலுக்கு போட முடியாது, இந்த மாதிரி மழை காலம் பனி அடிக்கிறப்ப அந்த மாதிரி போடுறப்ப வந்துட்டு உங்களுக்கு எரியாது. இப்போதைக்கு போடலனாலும், ஏன்னா வந்து ஒரு வெளியில் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீட்டாக இருக்கும். இதுவுமே போட் நெக் தான். பிங்க் கலரில் பைப்பிங் வச்சுட்டு பிங்க் கலர் சால் போட்டு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ரெண்டாவது கோல்டன் கலரும் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகான ஒரு கலரு. அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்து இந்த மல்டி கலர், இதுவும் நல்ல ஒரு சைனிங் மெட்டீரியல் தான், காஸ்ட்லியான கிளாத்து தான். இதுவுமே எங்கள் பாப்பாவுக்கு தைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். சரி அதுவும் என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு தைச்சிட்டேன் நான். இதுவும் வந்து ஒரு 2.5 மீட்டர் இருந்துச்சு. கை வந்து எல்போ வரைக்கும் வரும். கீழே வந்து கேன்வாஸ் கொடுத்து தைச்சிருக்கேன், நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி. பட்டையாக பார்டர் கொடுத்துருக்கேன். முன்னாடி வந்து இந்த மாதிரி நாட்டு கட்டிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. டிசைனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் நான். ரொம்ப அழகான ஒரு கலர் இது பாருங்கள். நல்லா பெருசாக நம்ம ரெடிமேடில் வாங்குகிற மாதிரி ரொம்ப சூப்பராக. கீழே வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஒரு பார்டர் மாதிரி அழகாக இருக்குது. பேக் சைடெலாம் க்ளோஸ் நெக் மாதிரி தான், நம்ம ரெடிமேடில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருக்க. பைப்பிங்கும் நான் அப்படியே தான் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நாட்டு நல்லா நம்ம முன்னாடி கட்டிட்டோம்னா இந்த இது லோவாகவும் இருக்காது, நல்லா ஏற்றி தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மல்டி கலர், இதுக்கு நம்ம ஒயிட்டு போடலாம், எல்லோ போடலாம் ஃபேண்ட்டு, இந்த ரெட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எந்த கலர் ஃபேண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்த ட்ரெஸ் வந்து செட்டு தான். என் நாத்தனார் பொண்ணுக்காக தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு பாப்பா. அதனால அந்த பொண்ணுக்கு தைச்சிட்டேன். இது ஓப்பன் டாப் தான், கை பத்தலை, இவ்வளோ தான் வந்துச்சு. இதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணி அது தெரியாத மாதிரி இந்த மாதிரி 2 லைன் பார்டர் கொடுத்து கைக்கு வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ரெடிமேட்லலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி 2 லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இதுக்கு பேக் சைடு நார்மலாக நம்ம சுடிதார் போடுற மாதிரி நாட்டு போட்டு பைப்பிங் கைக்கு எப்பயும் போல் கொடுத்துட்டு, இது நல்ல ஒரு கிராண்டான சுடிதார் தான். இது உள்ள பேப்பர் கொடுத்துருந்தாங்க, இது அந்த பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சேன் நான். இதுக்கு சால் இது அதுக்கு சால். இது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது இந்த கலர் ஃபேண்ட்டு. அவ்வளோதான், 5 ட்ரெஸ்ஸுங்க. 5 ட்ரெஸ்ஸுமே வந்து மொதல் நாள், அதாவது இந்த 3 நாளில் தான் தைச்சேன் நான். முதல் நாள் நைட்டு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சேன், இந்த மெரூன் கலரு. இது முன்னாடியே தைச்சிட்டேன் பாப்பா இருக்கும் போதே. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியாதனால இந்த ஒரு ட்ரெஸ்ஸு முடித்ததோடு நான் நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் சுத்தமாக தைக்கவே முடியல. அதுக்கப்புறமா முந்தா நாள் நைட்டு உட்காந்து இது தைச்சேன். நைட்டு ஒரு 10:30 ஆயிடுச்சு இது முடிக்கிறதுக்கு. அப்புறமா நேத்திக்கு காலையில் உட்காந்து இது முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரமாக நைட்டு எடுத்து இது ஒரு 3/4 முடிச்சு வச்சுருந்தேன். அதாவது 10:30 வரைக்கும் தைச்சி 3/4 முடிச்சிட்டேன். காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5:30 வரைக்கும் தைச்சி ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு முடிச்சுட்டு, என்ன இது வந்து நம்ம பைப்பிங் இதெல்லாம் கொடுக்குறனால கொஞ்சம் டைம் எடுக்கும், புரியுதுங்களா? அதனால் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் முடித்ததுமே உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான். இதை ஃபுல்லாகவே பேக் பண்ணி நம்ம கொரியர் அனுப்பிச்சி விட்றலாம். வாங்க நம்ம நீட்டாக மடிச்சுட்டு நம்ம கொரியர் அனுப்பிச்சி விட்றலாம்.
இது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து இந்த மாதிரி யாருக்கும் வந்து ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்கல. கா பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வேணால் தைச்சி கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக. ஆனால் மற்றபடி வேறு யாருக்கும் செய்யலை. ஆனால் 1 2 பண்ணியிருக்கேன். ஆனால் இத்தனை ட்ரெஸ்ஸு நான் மொத்தமாக யாருக்கும் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு இதனால எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா சரியா அந்த பொண்ணு நம்மளை வச்சு ஒரு 5 ட்ரெஸ்ஸு அந்த பொண்ணு கிடச்சிருக்கா, கொஞ்சம் காசு கிடச்சிருக்கா அந்த பொண்ணு செலவுக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. நான் உங்களாலேயும் முடிஞ்சால் ஒரு இல்லாதவங்களுக்கு சின்ன சின்ன உதவி பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லதுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஒரு சின்ன சின்ன உதவியெலாம் பண்ண சொல்லி. ரொம்ப நல்லது இந்த மாதிரி உதவி பண்ணுறது. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. விருப்பப்பட்டால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா அப்படியே செட்டாக கலையாமல் அப்பைக்கப்போ எடுத்து நீட்டாக போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இதை மடிச்சுட்டு உள்ளாரே வந்து பேண்ட்டு சாலை எல்லாம் வச்சு மடிச்சிருங்க. இது கை வந்து ஃபுல்லாக தான் வரும். ஃபுல் கன் மாதிரி தான் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எந்தெந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்றதையும் சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை போய் பாப்பாவை கூப்பிட போகிறோம். 3 வருஷம் முடிஞ்சிச்சு. நான் அவ்வளோதான், ஹாஸ்டல்லேருந்து வந்துடுவாங்க. வியாழக்கிழமையோட காலேஜ் முடியுது. அதனால் அந்த பொண்ணு வெளியிலேருந்து பஸ்ஸில் தான் வருதுன்றதுனால இன்றைக்கி அனுப்பிச்சா தான் நாளைக்கு போய் சேரும். அந்த பொண்ணு கையில் காலேஜ் முடிகிற அன்றைக்கி கொடுத்துட முடியும். இந்த காசும் இந்த 1500 இந்த ட்ரெஸ்லேயே நான் வச்சிட்றேன். பாருங்கள், இது எந்த ட்ரெஸ்ஸில் வச்சு நம்ம மடிச்சிடலாம். பாருங்க, முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த பொண்ணுக்கு, அதாவது உங்களால் ஷேர் பண்ண முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அது 10 ரூபா நீங்கள் செஞ்சீங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்ன சொன்னோன்னா ஒரு ஃபஸ்ட்டு 500 போட்டு விட்றாங்க. ஒரு தம்பி, அக்கா நான் 500 அனுப்பிச்சி விட்றேன்க்கா, ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, கேட்டோடனே அவங்க 500 அனுப்பிச்சி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு நான் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு எப்படி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, அந்த பொண்ணுக்கு எப்படி சந்தோஷம் அப்படின்றத வந்து, ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலை. பழைய ட்ரெஸ்ஸு தான் கேட்டுச்சு, அதோடு அப்படியே நிப்பாட்டிட்டோம். புதுசாக வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு தைச்சி தரோன்னு சொல்லலை இன்னும். அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு யோசிங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அந்த பொண்ணு கையில் கொடுத்தோம்னா. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கே ஒன்று வந்து சஸ்பென்ஸாக பண்ணணும்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அது அந்த கஷ்டப்படுற பொண்ணுக்கு வந்து ஒரு 5 ட்ரெஸ் வந்து கொஞ்சம் காசும் மொத்தமாக கிடச்சிச்சின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க.
இந்த மாதிரி மடிக்கிறப்ப நீட்டாக அப்படியே தேய்ச்சி அயன் பண்ண மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா சுருக்கமே இருக்காது. அதோடு சேர்த்து பேண்ட்டு சாலு எல்லாமே வந்து உள்ளே வச்சு மடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து நம்ம எல்லாமே அந்த ஒரு பையில் வச்சு சுற்றிலும் நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா பேக் பண்ணியாச்சு. தம்பி வந்து அட்ரஸ் மட்டும் மேலே எழுதி அனுப்புகிறது தான் வேலை. இந்த இது பார்சல் எங்கே அனுப்ப போகிறோன்னா நாமக்கல் விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோட்டுக்கும் நாமக்கலுக்கும் இடையில அங்கே தான் அனுப்ப போகிறோம். இன்றைக்கி நைட்டு அனுப்பணும்னா நாளைக்கு போய் சேர்ந்துடும், நாளைக்கு சாயந்தரம் போயிடும். பொண்ணுக்கு வியாழக்கிழமை கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்தனே உங்களுக்கு வீடியோ எடுத்து நாங்கள் அனுப்புகிறோம். எதுக்காக இதை வீடியோ எடுத்து என்னத்துக்குன்னா வந்துட்டு அந்த பொண்ணுக்காக யாருக்காவது செய்யணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, இது ஏன் எனக்கு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். என்ன செய்யுது, மனசு கேட்கல. மொத்தமாக நம்மளும் எல்லா அமௌண்ட்டும் என்னாலையும் செய்ய முடியல. செய்யணும்னு ஆசை தான், அந்தளவுக்கு வசதி கிடையாது. இது செய்கிறதே வந்துட்டு சரி அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யுங்க. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. சும்மா சொல்கிறேன்னு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அதுவும் நம்ம பொண்ணு மாதிரி தான், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காதில் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. இல்லை எத்தனைக்கு படிப்பு செலவுக்காக தான். இப்போ ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா தான் காலேஜில் முடித்து வெளியில் வர முடியும். அடுத்து அந்த பொண்ணுக்கு வேலைக்கு போக முடியும். ஏன்னா ஃபைனலாக ஃபீஸ் வந்து இன்னும் கட்டி முடிக்கல. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டே யாருக்காவது இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுங்கள் அந்த பொண்ணுக்காக. அந்த பொண்ணுக்கு நாங்கள் செஞ்சிடறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.